Okay, this is Venkat for venkavin.com. நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்ல நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். ஹெல்த்தியா இருக்கவங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஹெல்த் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுல. டயபெட்டிஸ், பிபி வந்தாலே சம்டைம்ஸ் லோடிங் ஃபீ போட்டுருவாங்க. ஃபேட்டி லிவர், வாட் யூ சே கிரானிக் கிட்னி கண்டிஷன். டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லபடியா வாங்கி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு ஃபேமஸான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணி அவங்க அநியாயத்துக்கு வெளிநாட்டில் ஹெல்த் செக்அப் போட வச்சு அதுக்கு அவர் செலவு பண்ண வச்சு 70,000 பக்கம் செலவு பண்ணிட்டாரு. தென் வென் கேம் பேக் இன் டு இந்தியா அவர் என் மூலிமா ட்ரை பண்ணார் 2வது தடவை. நான் வேணா அவர்கிட்ட நல்லா பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் சொல்கிறத கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணேன். ஹி அக்ரி டு இட். என்னோட லாஜிக்கு புரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஹி காட் இட். ஆனால் நான் பயந்துட்டே இருந்தேன். அதனால தான் ஹெல்த்தியாக இருக்கவங்க பேசினா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் கிடைக்கவே கிடைக்காது. மைனர்னா ஏதோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் தான் நான் என்னோட கன்சல்டிங் செஷனில் ஹெல்த் எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் கற்றுட்டேன். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். தட் இஸ் வை ஐ தாட் ஓகே, ஃபினான்ஷியல் கன்சல்டிங் விட ஹெல்த் பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு வேறு சைட்டாக இருந்தால் ஐ தாட் ஓகே, ஐ என்ஜாய் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் அதர் ப்ராஜெக்ட் லைக் இன் வெங்கட் புக்ஸ். இந்த புக்கை ஒன்று லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த புக்கு ஏன் பிடிச்சதுன்னா, இந்த கோட்ஸ் அந்த புக்கில் இருந்திருக்கு. டிசீஸ் இஸ் சம்திங் சம் ரேண்டம் அக்கரன்ஸ் தட் மைட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். உங்களுக்கு வியாதி வருது வந்து ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ரேண்டம் அக்கரன்ஸ் நினைக்காதீங்க. உதாரணம், என்னோட கிளைண்ட் ஒருத்தர் எனக்கு தலையில் பிளட் கிளாட் ஆயிடுச்சு, நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன், திடீர்னு தலையில் பிளட் கிளாட் ஆயிடுச்சுங்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அது பாருங்க. இப்போ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், நான் 6 மாதம் முன்னாடி கூட நல்லா தான் இருக்கேன் பாம்பாங்க. ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் some random occurrence that might happen in future. It is a result of choices you make and how you feel today. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களா இல்லையா, வெதர் யூ ஆர் ட்ரிங்கிங் ஆர் நாட், இல்லாட்டி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன மாதிரி ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுறீங்க. கொஞ்சம் நீங்கள் பெருசாக போய் ஜிம்முக்குலாம் போவோம், கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கா, எக்ஸசைஸ்ன்னு இல்லை, ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வில் டிட்டர்மைன் ஃபியூச்சரில் டிசீஸ் வரப்போதா இல்லையான்னு. அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்காக நிறைய பேருக்கு பிரச்சனை வருது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த புக்கை லிஸ்ட் பண்ணியிருந்தேன் நான். ஹேவிங் செட் தட், ஐ லைக் திஸ் டேபிளர் காலம் தட் ஐ மேட். மெட்டபாலிசம் பற்றி நான் கொஞ்சம் டச் பண்ணிடுறேன். இதெல்லாம் டாக்டர்ஸ் பேசணும், இது மெடிக்கல் அட்வைஸ் தான், எங்கேயுமே தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் அந்த கண்டென்ட்லாம் எழுதி நான் பண்ணுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். மெட்டபாலிசம்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் லைஃப் சஸ்டைனிங் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் கன்வெர்ட் ஃபுட் இன்டு எனர்ஜி. ஓகேவா? இது நம்ம சின்ன வயசில் பயாலஜியில் படிச்சிருப்போம், பட் மறந்துட்டோம். ஹேவிங் செட் தட், யூனோ, இது வந்து இட்ஸ் ஹோல்சம் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் தான் சொல்கிறாங்க. நாட் பேசிக்கலி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. இதோட கீ காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்கிறாங்க, தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. மீன் வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட்? பேலன்ஸ் நியூட்ரிஷன் இருக்கணும், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்லா தூங்கணும். நேற்று கூட என்னோட கிளைண்ட் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன் நான், அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்க அம்மா, அதனால நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னாரு. விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் என்ன ஒர்க்கில் இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ட்ரை டு ஸ்லீப், கீப் யுவர் செல்ஃப் மென்டலி at peace. Again, there are other things like, அது என்ன பண்ண, இது வந்து நம்மளோட எனர்ஜி ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ணுது. ஸோ it is ensuring optimal function of body systems, reduces disease risk and promotes longevity. ஸோ ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட மெட்டபாலிசம் ரொம்ப நல்லா இருக்கணும். எனிவே, பிகாஸ் ஐ எம் நாட் இன் டு த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் இயர். பட் நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் எனக்கு இந்த ரிசர்ச் பேப்பரில் எனக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு. மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கன்சூம் பண்ணுற ஃபுட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தானே, ஏதோ ஒரு ஆர்கன் இல்லை, ஏதோ ஒரு கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு லிவர் ஹார்ட்டில் இஷ்யூ இருக்கா, ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ திங்க் அபவுட் இட். உங்களோட ஃபுட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. என்ன மாதிரி ஃபுட் இன்டேக் எடுக்கிறீங்க, எப்படி உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்க, அதில் வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதனால தான் நான் வந்துட்டு, அண்ட் எகெயின் நீங்கள் இதெல்லாம் போய் நீங்கள் இந்த ரிசர்ச் பேப்பரை போய் படிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் மை சிஸ்டர் இஸ் அ ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஐ வாண்ட் டு சி. எனக்கே இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற கூட சயின்ஸ் ஓரியன்டாக இதை நான் பண்ணணும்னு பார்க்குறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்ஸ் ஆஃப் லைஃப். யூ ஆர் கெட்டிங் மேரீட், உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது.
அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அவ்வளோதான், as simple as that. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற ஸ்டேஜ் என்ன, ஒரு 23, 24 வேலை பார்க்க போது எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா, அன்டில் 40, 45 கூட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஹெல்த்தியாக இருக்கிறனால கிடச்சிருது. 30 வயசுல இருக்கிறவங்க வந்துட்டு, நேற்று ஒருத்தர் பேசினார், கொஞ்சம் இப்போ தான் ஒரு ஒரு கார்ப்பரேட் செக்டரில் வேலை பார்க்குறாரு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கங்கிறாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன வயசில் இப்படி எப்படி சந்தோஷமா பல லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியில். இன்னொருத்தர் கன்சல்டிங் பண்ணும்போது 2 குழந்தைங்க, ஒரு 30s அந்த மாதிரி இருக்காரு. அவருக்குமே கிரானிக் கிட்னி கண்டிஷன் சொன்னார். இதெல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப யோசனை பண்ண வைக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, ஏன்னா என்னோட பிஸ்னஸில் ரொம்ப கம்மி தான். ஒரு சில பேர் என்கிட்ட பேசிட்டு ஆன்லைன் வாங்குவாங்க, நானே ஒரு சில பேர் ஆன்லைனில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் என்கிட்ட வாங்குவாங்க, தே ட்ரஸ்ட் மீ. பட் இருந்தாலும் இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தால் ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி, யூ வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு லோடிங் ஃபீஸ் எதுவும் வராது, ரிஜெக்ஷன் வராது. அதனால் நீங்கள் நல்ல சாப்பாடு, குட் ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதுக்கப்புறம் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் இந்த லிவர், என்ன ஃபேட்டி லிவர்னு சொல்கிறது, நான் ஐடி செக்டாரில் இருக்கிற, ரொம்ப நான் உட்காந்து வேலை செஞ்சு இப்படி ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் போய் இப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு சொல்லுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஹெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபுட்டின்னு சொல்கிறது, நிறைய ஃபுட்டை ட்ரை பண்ணுறது. லக்கிலி ஐ எம் நாட் லைக் தட். எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த சாப்பாடு உள்ளே போய் உங்கள் ஆர்கனை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். Again, this is not a medical advice. You meet a doctor and take care of your health. உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டரை விசிட் பண்ணி சீக்கிரமாகவே அதை எக்ஸாமின் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்க்கு வாங்க. எனிவே, இஃப் யூ லைக் டு கன்சல்ட், யூ கேன் ஆல்வேஸ் மெசேஜ் மீ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஐ மீன் ஃபினான்சியல் கன்சல்டிங்.